அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எமது அறிவியல் தகவல் நிகழ்வோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். இது எமது 124வது அமர்வு. அறிவியல் தகவல் அரங்கத்தில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் நாங்கள் மக்களுக்கு தேவையான அறிவியல் மற்றும் பயனுள்ள தகவல்களை வழங்கி வருகின்றோம். அந்த வகையில் இந்த வாரம் நாங்கள் AI தொழில்நுட்பம் பற்றி பேச இருக்கின்றோம். இப்போ நீங்கள் அடிக்கடி எவர் நாளும் கேள்விப்படுற விடயம். சில நேரங்கள் அது பயமுறுத்துவதாகவும் பல செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது அப்படி அல்ல. இருந்தும் அது மனிதனுக்கு மனித வாழ்வுக்கு பயன்படக்கூடிய அளவில் தான் அதை உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். அது இந்த பேட் சைட் என்று சொன்ன அந்த இதுகளும் இருக்குத்தான், ஆனால் அது சரியான குறைவு. நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அந்த நேர்மறை எண்ணங்களோடு பார்ப்போம். அந்த வகையில் இந்த AI தொழில்நுட்பம் நமது வாழ்வியலில் எப்படி அது இரண்டரை கலக்கின்றது, அத்தோடு அந்த அடிப்படைகளை நாங்கள் தெரிந்து கொள்வது முக்கியம். முதலும் ஏற்கனவே நாங்கள் இது குறித்து நாங்கள் இங்கே கதைத்துள்ளோம். நேரடியாக அந்த AI தொழில்நுட்பத்தையே கதைக்கவில்லை. இந்த பிளாக் செயின் அப்படியான இதழுக்கெல்லாம் நாங்கள் காய்ச்சினாங்கள். வேறொரு சந்தர்ப்பத்திலையும் கதைத்திருந்த நாங்கள் இன்று நாங்கள் அதை இன்னும் விவரமாக ஆழமாக பார்ப்போம். அந்த வகையில் இன்று பேச்சாளராக இங்கு வந்திருக்கும் பேச்சாளர் ஒரு வாலிபர், பல்கலைக்கழகத்திலே தனது 4வது ஆண்டில் படித்துக் கொண்டிருக்கும் வாலிபர். உண்மையில் அவர் இந்த படிப்பை முடித்துக் கொண்டு அங்கால முதுமானிய கற்கிணறைக்கு போயிருக்கின்ற இசைப்பிரியன் கருணகுலரத்னம். இசைப்பிரியனை பற்றின ஒரு சின்ன ஒரு அறிமுகம். அவர் இந்த கணனித்துறையில், குறிப்பாக இந்த AI தொழில்நுட்பத்துறையைத்தான் தனது கல்வியை செய்து கொண்டிருக்கின்றார். இன்னும் சொல்ல போனால் தமிழோடையும் எங்கள் உறவோடையும் இணைந்திருப்பவர். 2009 அங்கே அந்த ஊரில் நடந்த அந்த முள்ளிவாய்க்கால் அந்த இதழுக்கு பிறகுதான் நீங்கள் அந்த நாட்டை விட்டு வழிகிட்டு வந்தவர்கள். அந்த வகையில் இசைப்பிரியன் இங்கே தனது அந்த நேரத்தையும் தனது இங்கே இருக்கின்ற அந்த சூழல் அந்த எல்லாவற்றையும் பயன்படுத்திய நல்ல துறையில் முன்னேறி கொண்டிருக்கிறார் என்று தான் சொல்ல முடியும். அந்த வகையில் இசைப்பிரியனை நாங்கள் இன்றைய அமர்வுக்கு அழைத்திருப்பது கூடுதல் விடயம். நாங்கள் நேரவே நிகழ்வுக்கு போவோம். இது உங்களுக்கு வளமையாக தெரியும். இது ஒரு 40 நிமிஷம் அந்த விஷயம் சொல்லுவோம். பேச்சாளரை பெரிய கயப்பார். பின்னாலே நாங்கள் அதன் கேள்வி பதிலுக்கும் போவோம். இப்போ கேள்வி பதிலில் நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா கேள்விகளையும் கேட்கலாம். அதுக்கு பதில் சொல்ல இசைப்பிரியன் தயாராக இருக்கிறார். அவருக்கு உதவி செய்ய நானும் தயாராக இருக்கின்றேன். நாங்கள் நேரடியாக நிகழ்ச்சிக்கு போவோம். வணக்கம் இசைப்பிரியன். வணக்கம். என் பேர் இசைப்பிரியன். நான் இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஆண்டரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் AI படிச்சுட்டு இருக்கேன். ஐ ஸ்பெஷலைஸ் இன் AI. ஸோ இன்றைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி கிட்டதால நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். ஸோ AI ஃபீல்ட் இப்போ பாஸ்ட் 2 to 3 years தான் ஒரு பெரிய பூம்ல இருக்குது. So it's becoming an era of AI right now, and it is very important. Like AI when your basic knowledge is very nice, because அதுல நிறைய problems இருக்குது. Like right now current applications நிறைய இருக்குது. So we need to know like an overview of how it works. So அதனால நான் இன்றைக்கு ஸ்டார்டிங்ல ஒரு overview கொடுத்துட்டு we will go into the different applications, the current applications, the challenges we face, as well as the ethical issues and the future pathways. So இதுகளை பற்றி we will learn. So first of all, நீங்க இப்போ கூகுள்ல போய் AI என்னன்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற டெஃபினிஷன் இதுதான். The theory and development of computer systems able to perform tasks normally requiring human intelligence, such as visual perception, speech recognition, decision making, and translation between languages. So complex, right? But short and sweet as basically AI is just a machine intelligence. Like how humans are யோசிக்க முடியுது, they can make a given ஒரு ஸ்டிமுலஸ், அதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாலும் அதை சால்வ் பண்ண முடியுது.
they can learn, they can solve problems, right? So that's what we humans can do. So அதை வந்து நாங்க மெஷின்ஸுக்கு டீச் பண்ண போறோம். So basically teach பண்ணி and we let the machines automate that. So that's basically what AI is. So AI வந்து நாங்க கொடுக்குற டேட்டால இருக்க பேட்டர்ன்ஸை லேர்ன் பண்ணி அது மூலமா இப்போ நாங்க ஹியூமன்ஸ் லேர்ன் பண்ற மாதிரி பேட்டர்ன்ஸை லேர்ன் பண்ணி அந்த பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி தே do real life work. So before AI பத்தி ஸ்டார்ட் பண்ணும்போது it is important we know a little bit about how humans work, or how we think, and why we are called intelligent. So humans are வந்து they can learn, they can reason, they can solve problems, and we can learn from the solutions we make for the problems, right? So இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்ததுண்டா அந்த உங்க வேலையிலயோ ரியல் லைஃப்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தா யூ லேர்ன் ஹவு டு சால்வ் இட் அண்ட் தென் யூ ரீசன். ஸோ அதாவது நீங்க அந்த எப்படி நீங்க அதை சால்வ் பண்ணீங்கன்னு சொல்லி நீங்க அறியறீங்க. அந்த அந்த அறியறதை வந்து தென் யூ யூஸ் தட் டு சால்வ் அதர் ப்ராப்ளம்ஸ். இந்த சைக்கிள் வந்து கண்டினியூ பண்ணுது. ஸோ பேசிக்கா ஹியூமன்ஸ்க்கு வந்து அந்த சென்சஸ் சொல்லியிருக்கு. ஸோ வி ஹவ் ஐஸ், வி ஹவ் இயர்ஸ், ரைட்? த டிஃப்ரெண்ட் சென்சஸ் வி யூஸ் தட். ஸோ அங்க ஹியூமன் பாடி வந்து அந்த சென்சஸ் மூலமா வெளியில இருக்க ஸ்டிமுலஸ் இன்ஃபர்மேஷன் எடுத்து இந்த நர்வஸ் சிஸ்டம் மூலமா பிரெயினை கேரி பண்ணி அந்த பிரெயின் ப்ரோசஸஸ் த இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேட் ஒரு டாக், ரைட்? ஒரு பிக்சர் ஆஃப் கேட் ஒரு டாக் கொடுத்தீங்கன்னா உங்க கண்ணால பார்த்த உடனே உங்களுக்கு தெரியுது எந்த அனிமல் வந்து கேட், எந்த அனிமல் வந்து டாக் சொல்லி, ரைட்? இப்போ வெளியில குளிரா இருந்தாலோ சூடா இருந்தாலோ லைக் யூ கேன் ஃபீல் இட் ஆன் யுவர் ஸ்கின், ரைட்? ஸோ இப்போ குளிரா இருந்தா உங்களுக்கு குளிரா இருக்கும் யுவர் ஸ்கின். லைக் இந்த டச் மூலமா, டச் சென்சரி ஃபீலிங் மூலமா யூ கேன் நோ இட். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டிமுலஸ், ஸோ டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்க பிரெயின் எடுத்து அதை ப்ரோசஸ் பண்ணி இது ஹாட் டே, இது கோல்ட் டேன்னு சொல்லி சொல்லுது. உங்க ஐயால பாக்குறதோ, ஸோ மழை பெஞ்சா மழை நாள் வந்து குளிரா இருக்கும். ஸோ உங்க பிரெயினுக்கு தெரியும். எப்படி தெரியும்? உங்க கண்ணால பாக்குறீங்க மழை பெய்யுது, காதால கேட்குறீங்க மழைன்ற சத்தம். தென் யூ ஆல்சோ ஃபீல் த கோல்ட்னஸ் இன் தி ஏர். ஓகே, அந்த இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி பிரெயின் ப்ரோசஸ். இப்போ ஒரு ஸ்டோரி எழுத போறீங்களா, ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ண போறீங்களா, யூ லுக் அட் இட், யூ லேர்ன் இட், and then you use that information later on to write a story or in real life. That's simply how AI works. Okay, so basically நாங்க ஹியூமன்ஸ் எப்படி ஒர்க் பண்றோமோ அதை மெஷின்ஸ் வந்து நாங்கள் டீச் பண்றோம். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாங்கள் கீ ரீசர்ச் ஏரியாஸ்ன்னு சொல்றோம் நாங்கள். ஸோ ஒன் ஆஃப் தெம் இஸ் கிளாசிஃபிகேஷன். ஸோ பேக் டு த டாக் அண்ட் கேட் எக்ஸாம்பிள். ஸோ ஒரு டாக் அண்ட் கேட்டை வந்து நாங்கள் எப்படி கிளாஸிஃபை பண்றோமோ அதை தான் கிளாசிஃபிகேஷன் ரீசர்ச் ஏரியான்னு சொல்றோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு இமெயில் வந்ததுன்னா அது ஸ்பேமா நான் ஸ்பேமான்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணும். ஸோ தட்ஸ் அ கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். இப்போ ரிக்ரெஷன் ப்ராப்ளம் சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், இப்போ நீங்க ஒரு கண்டினியூஸ் நம்பர்ஸை வச்சு ஒர்க் பண்ணும்போது, ப்ரைஸஸை வச்சு ஒர்க் பண்ணும்போது, இப்போ டெம்பரேச்சர் வெளியில டெம்பரேச்சர் 38 டிகிரிஸா 28 டிகிரிஸா அக்யூரேட்டா அந்த டெம்பரேச்சர் கொடுக்கறது வந்து ரிக்ரெஷன் ப்ராப்ளம். ஸோ இருக்கிற டேட்டா ஃபீச்சர்ஸ், அதாவது நாங்கள் ஃபீச்சர்ஸ் சொல்றாங்க அந்த டேட்டாவை டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸை வச்சுக்கொண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டிமுலஸை வச்சுக்கொண்டு அந்த ப்ரொடிக்ஷனை மேக் பண்ணும். தென் வி ஹேவ் த கிளஸ்டரிங் ஜாப்ஸ். ஸோ கிளஸ்டரிங் ஜாப்ஸ் வந்து நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சுக்கொண்டு ஒரு ஏஐ வந்து இப்போ பிரிச்சு பார்க்கும். ஸோ லைக் இஃப் யூ ஆர் இன் ஏரியா, ஸோ இப்போ நீங்க சென்சஸ் எடுத்துக்கோங்க. ஸோ சென்சஸ்ல இருக்க டேட்டா வச்சுக்கொண்டு அதை வந்து இப்போ இவர் வந்து இந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ல தான் இருக்கு. ஸோ ஹீஸ் இன் இந்தியா. C1 வந்து இந்தியாவில் இருக்க எல்லாரும், C2 வந்து சே தே ஆர் ஃப்ரம் பெங்களூர், C3 வந்து ஸ்ரீலங்கா or UK and so on so forth. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சுக்கொண்டு ஜியோகிராபிக்கல் டிஸ்கிரிப்ஷன்ஸ், உங்க ஏஜ், அந்த இதுகளை வச்சுக்கொண்டு இட் கேன் ப்ரெடிக்ட் தட். ஸோ இதுகள் வந்து நாங்க இந்த 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 மூணுத்தையும் நாங்க மெயினா சொல்றது மெஷின் லேர்னிங் ப்ராப்ளம்ஸ் சொல்லி. அதுக்கப்புறம் அதுக்கு மேல காம்ப்ளெக்ஸா இருக்கு. ஸோ டாக்ட் அபவுட் தெம். பட் ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து நாங்க நிறைய ரீசர்ச் ஏரியா இருக்கு. ஸோ இப்போ நாங்க பார்த்தது மெஷின் லேர்னிங். இப்போ ஒரு இமேஜை கொடுத்தா அதை நாங்க சால்வ் பண்றது அது கம்ப்யூட்டர் விஷன் அண்ட் so on so forth. ஸோ அதுலேயும் காம்ப்ளெக்ஸ் ஆனது இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் அண்ட் டீப் லேர்னிங். ஸோ அதுதான் திஸ் இமேஜ். ஸோ பார்க்கறது கன்ஃபியூசிங்கா இருக்கும். பட் பேசிக்லி என்னன்னா
ஒரு இமேஜ்ல இருக்க டேட்டா. ஸோ நீங்க வந்து இப்போ இமேஜஸை வந்து ஆன்லைன்ல நீங்க இது பண்ணும்போது நாங்க ஒரு நியூமெரிக்கல் ரெப்ரஸன்டேஷன்ல தான் கொடுக்குறோம். அதாவது அந்த நம்பர்ஸை வந்து நாங்க யூஸ் பண்ணி அந்த நம்பர்ஸ்ல இருக்க பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிச்சு. ஸோ இப்போ இந்த ஏரியா லைட்டா இருக்குதா, ஸோ அது லைட்டா இருந்தால் அது லோவர் நம்பர்ஸ் இருக்கும், டார்க்கான ஏரியாஸ்ல ஹையர் நம்பர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அண்ட் ஸோ ஃபோர்த். அந்த டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ், இந்த சாரி லைட்டான ஏரியாஸ்ல ஹையர் நம்பர்ஸ் இருக்கும், டார்க்கான ஏரியாஸ்ல லோவர் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை வச்சுக்கொண்டு, அந்த பேட்டர்ன்ஸை வச்சுக்கொண்டு we can the program can classify the bird. அதுக்குரிய ப்ராபபிலிட்டியை கொடுக்கும். அந்த கிளாசிபிகேஷன், இப்போ நாங்கள் இந்த கிளாசிபிகேஷன்ல வந்து எங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் வச்சு தான் ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ பேர்ட் ஓ நோ பேர்டு சொல்லி ட்ரெயின் பண்ணுவோம். மல்டிபிள் ஆப்ஜெக்ட், பேர்ட், டாக், கேட் அண்ட் so on so forth. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து அதுக்குரிய ப்ராபபிலிட்டியை கொடுக்கும் and we take the maximum probability. So and then we also have NLP or natural language processing. இது வந்து ரியல் லைஃப்ல நீங்க சாட் ஜிபிடியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ தீஸ் ஆர் ஜஸ்ட் லாங்குவேஜஸ். இப்போ நீங்க say you want to learn English, அந்த இங்கிலீஷ்ல வந்து எப்படி அந்த வேர்ப்ஸ், நவுன்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. ஸோ யூ நோ தட் உங்களோட ஹியூமன் பிரெயினால வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூ கேன் ஃபார்முலேட் இட். பட் மெஷினுக்கு வந்து இட்ஸ் ஆல்சோ மேக்ஸ், நியூமெரிக்கல் ரெப்ரஸன்டேஷன். ஸோ அந்த நியூமெரிக்கல் ரெப்ரஸன்டேஷன்ஸ் மூலமா வி கேன் லேர்ன் ஏஐ. ஸோ ஏஐ இஸ் பேசிக்லி ஜஸ்ட் மேக்ஸ். ஓகே, ஸோ இங்க வந்து இப்போ ஸ்பேம் டிடெக்ஷன்ல வந்து இப்போ நீங்க ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அந்த சென்டென்சஸ் வந்து ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். ஸ்பேம்ஸ்ல வந்து ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணும், அந்த பேட்டர்னை வந்து கண்டுபிடிக்கும். ஸோ தே ஹாவ் ஸ்பெசிபிக் நியூமெரிக்கல் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பார்ட் ஆஃப் ஸ்பீச் டேக்கிங் சொல்லி, அதாவது இப்போ ஒரு வார்த்தை வந்து நவுனா வேர்பா அந்த சென்டென்ஸ்ல. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம்திங் தே டு. But named entity recognition, so this is a big thing right now. இப்போ இது ஒர்க் ஆஃபீஸஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க, இல்லாட்டி ஸ்கேனர்ஸ், அதுக்கு ஓசிஆர் ஸ்கேனர்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து என்னன்னா, இப்போ சே ஏஐ, அது அந்த ஏஐல வந்து இப்போ நீங்க ஒரு ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்ம்ல உங்க நேம் அங்க இருக்குது, அது உங்க நேமா, இல்லாட்டி இது வந்து நீங்க ஒரு உங்க ஆர்கனைசேஷன் நேம் வந்து அந்த பேப்பர்ல இருந்து அது உங்க ஆர்கனைசேஷன் நேம், அதுகள்னு சொல்லி கண்டுபிடிச்சு ஆட்டோமேட்டிக்கா ஃபார்மை ஃபில்அப் பண்ணும். ஸோ இப்போ ஆக்சுவலி பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இஸ், இப்போ நீங்க உங்க டெபிட் கார்டு அதுகளை வந்து ஸ்கேன் பண்ணா அடுத்த செகண்ட் அந்த 16 டிஜிட் நம்பர் உங்க இது எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா இருக்குது இல்லை. ஸோ தட்ஸ் ஏஐ. ஸோ அது வந்து NLP டாஸ்க்ல வரும் அண்ட் கம்ப்யூட்டர் விஷன் டாஸ்க்ல வரும். ஸோ அண்ட் ஸோ ஃபார்த் டிஃப்ரெண்ட் யூசேஜஸ் இருக்குது ஏஐக்கு. அண்ட் திஸ் இஸ் a big thing about ChatGPT. ஸோ ChatGPT வந்து இப்போ ask it to sing a song. இது வந்து இப்போ நீங்க கொடுக்குற டேட்டா, ஸோ நீங்க ஒவ்வொரு நாள் இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியாம நிறைய டேட்டா ஆன்லைன்ல போகுது. ஸோ அந்த ஆன்லைன் டேட்டா, அந்த சென்சஸ், அப்புறம் ஆன்லைன்ல கம்பெனிஸ் போடுற டேட்டா, அதுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணுவோம். அந்த மாடல் தான் இந்த ChatGPT. ஸோ இதை வந்து நாங்கள் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்றது. ஸோ இன்டர்நெட்ல இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனை வச்சு ட்ரெயின் பண்றது. ஸோ ரைட் நவ் ChatGPT-யால பாடம் சொன்னா பாடம், உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணும். டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்ல பேசுறீங்கன்னா, இப்போ தமிழ்ல பேசுதுன்னா தமிழ்லையும் பேசும். ஷுர் தேர் ஆர் சம் ப்ராப்ளம்ஸ் தேர். ஸோ அது வந்து 100% கரெக்டா பேசாது. ஓகே, பட் இட் கேன் ஸ்டில் ஸ்பீக் இட், இட் கேன் ஸ்டில் ஆக்சுவலி மேக் சென்டென்சஸ் அவுட் ஆஃப் இட். ஸோ ஏஐ இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் ரைட் நவ். அண்ட் பிஃபோர் தட் நாங்கள் இன்டெப்தா போவோங்க, அந்த அப்ளிகேஷன்ஸுக்காக போவோங்க, வீல் லுக் அட் அ பிட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ இனிஷியலி நாங்கள் இது ஹிஸ்டரி எப்படி பார்த்தோம்னா, இனிஷியலி இந்த ஏஐ என்ற டாபிக் வந்து முதலா வந்து அரௌண்ட் 1947. ஓகே, ஸோ அங்கே வந்து என்ன யோசிச்சாங்கன்னா, ஸோ ஃபேமஸ் புக், ஐ can't remember the book's name now, but அந்த புக் வந்து சொல்லியிருந்தது, இப்போ ஹியூமன்ஸ் வந்து மெஷின்ஸ் உருவாக்க, இந்த மெஷின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா திங்க் பண்ண தொடங்க என்ன நடக்கும் சொல்லி. ஸோ அந்த அந்த புக்ல வந்து அந்த ஐடியா வந்து இட்ஸ் ஸ்பார்க்ட் லைஃப், அண்ட் தட் லைஃப் நவ் இஸ் கால்ட் ஏஐ. Okay, so and then we had Alan Turing. So Alan Turing is a famous person, a very, very famous person. He created the Turing test. Okay, and he created a lot of stuff during World War II. Okay, and Alan Turing வந்து AI பற்றின ஒரு மெஷின் லேர்னிங் பற்றின ஒரு கான்செப்ட் வந்து கொடுத்தேன். ஓகே, அவர் ஒரு கேம் உருவாக்கினார். ஸோ அந்த கேம் என்னன்னா, இப்போ ஒரு 2 ரூம் இருக்குது. ஒரு ரூம்ல வந்து ஒரு பர்சன் சி இருக்கு, இன்னொரு ரூம்ல பர்சன் ஏ அண்ட் பி இருக்கு. அந்த பர்சன் சி வந்து பர்சன் ஏ அண்ட் பி கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வச்சுக்கொண்டு பர்சன் ஏ வந்து போயா இல்லாட்டி பர்சன் பி வந்து போயான்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணும். ஸோ தட்ஸ் அ கேம் ஹி கிரியேட்டட். ஓகே,
அந்த கேம் மூலமா ஏஐக்கு வந்து நாங்கள் கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்னு சொல்லி அங்கால இம்ப்ரூவ் ஆகிக்கொண்டு போகிறோம். தென் இன் 1966 ஒரு எலைசா போட்னு சொல்லி ஒரு சாட் போட் கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது நீங்க பேசுற நீங்க கொடுக்குற சென்டென்சஸ்ல இருக்க பேட்டர்ன்ஸை மேட்ச் பண்ணி உங்க பேரை கண்டுபிடிக்கும், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு it will actually speak with you. So it was just a work around with sentences. And அப்படியே போய் around 2010 வந்து, so that's when AI started blooming. Okay, so 2010ல வந்து ஒரு காம்படிஷன் நடந்து, அந்த காம்படிஷன்ல வந்து ஒரு இமேஜை கொடுத்தா இது வந்து டோகோ கேட்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ண சொல்லி, and the person who won it actually earned a lot of money from it. So அந்த இது பரிசு கொடுப்பாங்கல்ல, ஸோ அது வந்து he earned a lot of money. And அங்க வந்து ஸ்டார்டிங் பூம் தான் அது. And then we had GPT-1. So GPT-1 வந்து ஒரு மாடல், அது வந்து 2018 ரிலீஸ் பண்ணுவாங்க. Then we had Google's BERT. So அது வந்து again இது ஒரு மாடல். So there was a lot of competitions going on that was using AI to find out which areas of a country was affected by corona using information gathered by government. Okay, and again AI. So this helps us identify like in the people's again focus பண்ணோம் அந்த medication கொடுக்கிறதுக்கு. So this is something. Then that was an interesting article I read. So it was on gene editing. So it was how like right now உங்க gene உங்க DNA அதுக்கான information வச்சு you can mutate it, right? So குழந்தை I think it was called in vitro fertilization. அது மூலமா you can help with pregnancies. அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது gene deficiency இருந்தாவோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாவோ they can find it and they can remove it. The AI can help with that. Okay, they can easily find in the DNA strand வந்து அந்த DNA ல இருக்க எந்த strands வந்து ப்ராப்ளம் சொல்லி the AI can help with that by training it. Okay, and another commercial thing about AI is in the healthcare department, fraud detection. So நிறைய பேர் வந்து இப்போ மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு வந்து ட்ரக் எடுத்து அந்த டோஸ் கொடுக்குற அந்த டோஸை வந்து ட்ரக்கா யூஸ் பண்றதுக்கான நிறைய பேர் வர்றாங்க டு கெட் த கிக் அவுட் ஆஃப் இட். ஓகே, ஸோ AI கேன் பி யூஸ் டு ஃபைண்ட் அவுட் இப்போ வர்ற பேஷண்ட் வந்து உண்மையா ஃப்ராட் பண்றதுக்கு வர்ற அந்த ட்ரக் வந்து அவங்க அந்த ட்ரக் யூஸ் பண்றதுக்காண்டி வர்றாங்களா இல்லாட்டி உண்மையாவே ப்ராப்ளத்தோட வர்றாங்களா சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு AI ஹெல்ப் பண்ணும். அண்ட் a big thing the last I think it's been 5 to 6 years in the research for cancer researchல வந்து ஒரு ஸ்கின்ல வந்து ஸ்கின்லயோ இல்லாட்டி உங்க மசில்ஸ்ல வந்து இருக்கிற டியூமர்ஸ் வந்து பினைனா மேலிக்னன்டான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது sometimes it will take time, right? And AI can help with that. நீங்க ஒரு பிக்சர் கொடுத்தீங்கன்னா அந்த பிக்சர்ல வந்து எங்கெங்க டியூமர்ஸ் இருக்குது அதுகள் வந்து பினைனா மேலிக்னன்டான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப சர்ஜரிக்குன்னு யூஸ் பண்றாங்க. They are using it to help with surgeries, right? They talk about how to nerves வந்து அப்படி எங்கெங்க nerves இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒரு nerves எங்க போகுதுன்னு சொல்லி ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, அதுகளுக்கு எல்லாம் இப்போ சர்ஜன்ஸுக்கு வந்து ஆன்லைன்லேயே ட்ரெயின் பண்ணி விடுறதுக்காண்டி they are using AI even in virtual reality. Okay, so this comes under the AI robot assisted surgery. So வீட்ல இருந்துக்கொண்டே surgeon they can do a surgery. வீட்ல இருந்துக்கொண்டே ஒரு surgery பண்ணலாம். That's how it's going now. Then we have entertainment and art. So when I'm also done, they are creating deep fakes. So right now, if you look at this, or original image, and the original image, இன்னும் ஒரு image நாங்க compact பண்ணி, we can create another fake image. Okay, so like this person didn't have to act. So இவங்க ஆக்ட் பண்ண அப்புறம் இவங்களுக்கு மேல இதை போட்டு we can create a fake video, right? We can create so AlphaGo சொல்லி we can create a model that can play better than a chess player or a Go player. So grandmaster லெவலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணி லேர்ன் பண்ற ஹியூமன்ஸை விட the AI can perform better. They can also create recommendation systems. இப்போ உங்க நெட்ஃபிளிக்ஸ் அக்கௌண்ட்ல வந்து உங்களுக்கு we recommend this video to you ன்னு சொல்லி வரல. இப்போ நீங்க முதல் பார்த்த வீடியோஸை வச்சுக்கணும் they recommend your video. So இது வந்து AI மூலமா regression problems நீங்க again fraud detection. So நீங்க கொடுத்துருக்க
information பொய்யா, okay, if it is a fraud, it will detect it. It will also help you with trading. So but you can like investing on the help fund. So but an AI can support you with investing in a company, and then you can like try to earn money from that. Personal banking, இல்லாட்டி உங்களுக்கு chatting மூலமா it will give you like உங்களுக்கு personalized in the type of banking that உங்களுக்கு தேவைண்டா, you can ask for it and they can like AI can advise you on it. Okay, then market data analyze பண்ணி high speed trading எல்லாம் பண்ணும். Okay, it will even leverage patterns, okay, that we might miss, we humans might miss. Okay, so it will இது எல்லாத்தையும் பண்ணும். It will even do credit scoring. Okay, so AI வந்து இப்போ உங்க டேட்டா, நீங்க வச்சிருக்க டேட்டா வந்து அனலைஸ் பண்ணி, rather than a human அனலைஸ் பண்ணி உங்க கிரெடிட் ஹிஸ்டரியை அனலைஸ் பண்ணி, உங்க சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டி, உங்க பேமெண்ட் பிஹேவியர் எல்லா டேட்டாவும் அனலைஸ் பண்ணி it can give you an accurate credit worthiness. Okay, so we have a lot of applications, but we also have a lot of ethical issues and a lot of moral issues. Okay, we humans, உங்களுக்கு emotions இருக்குது. We know what is morally correct or ethically correct. Machine, it doesn't. மெஷினுக்கு வந்து நீங்க எந்த டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணீங்களோ அந்த டேட்டா வச்சு தான் அதுக்கு இது ஒரு ஆன்சர்னா தெரியும். So that's what we call a bias and fairness. So நாங்க இப்போ ஒரு biasடான டேட்டா கொடுத்தா it will be biased. So for example, say இப்போ வந்து நீங்க இன்டர்வியூக்கு போறீங்க, உங்க இன்டர்வியூ உங்க சிவியை வந்து ஒரு ஏஐ கொடுத்து அனலைஸ் பண்றாங்கன்னா, அந்த ஏஐ வந்து அவங்க மாடல் பண்ணும்போது they can use bias data. So like இப்போ அந்த கம்பெனி வந்து லாஸ்ட் 5 yearsல வந்து இந்த இங்கிலாந்துல யூஎஸ்ல இருந்து வர யாரையும் வந்து ஹையர் பண்ணல, இல்லாட்டி இந்தியால இருந்து வர யாரையும் ஹையர் பண்ணலட்டா bias towards that. So இப்போ ஃபியூச்சர் நீங்க உங்க சிவி அனுப்பிங்கன்னா, நீங்க யூஎஸ்ல இருந்து வந்தாலோ இந்தியால இருந்து வந்தாலோ it won't consider you. Okay, so that's a bias. So the company யூஸ் பண்ற டேட்டால வந்து bias இருந்தா it will only listen to that. Okay, அந்த bias மூலமா தான் லேர்ன் பண்ணி வரும். So அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். So we need a lot of data. So accurate-ஆன model train பண்றதுக்கு we need a lot of data, and but that data needs to be fair. அது biased-ஆ இருக்கக்கூடாது. Then we have the problem of lack of transparency and explainability. ஒரு AI மாடல் வந்து இதுதான் கரெக்ட்னு சொன்னா you won't know எந்த ரீசனால அது வந்து இட்ஸ் a big black box, even we don't know அது எப்படி அந்த டிசிஷனுக்கு வந்ததுன்னு சொல்லி even we can't tell you. Okay, and the lack of transparency explainability right now illa, and we are trying to research it so that we can get into that. Then we have the problem of privacy and data security. So unga data வந்து it won't be private. We have to use that data to make more better AI. Okay, and we have the problem of job displacement. You will lose jobs. இப்போ கரண்டா இருக்கிற நிறைய ஜாப்ஸ் வந்து you will lose it, but நீங்க வந்து இப்போ புது ஜாப்ஸும் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏஐ ஃபீல்ட்ல வந்து புது ஜாப்ஸ் வரும், டேட்டா சயின்ஸ் ஃபீல்ட்ல புது ஜாப்ஸ் வரும், ஸோ டேட்டா கலெக்ட் பண்ற ஃபீல்ட்ல ஃபியூ ஜாப்ஸ் வரும். ஸோ we will lose a few jobs, but we'll also gain a few jobs. Okay, and again, as I said, moral decision making. An AI cannot make a moral decision. An autonomous car, it cannot make a moral decision. So if a person is crossing and a dog is crossing at the same time from two different sides, and if AI has to make a decision who is going to like break அடிக்க போதா இல்லாட்டி பிரேக் அடிக்காம யாரில் போய் மோத போதுன்னு சொல்லி decision make பண்ணுது, it will consider both of them the same type of object. Okay, இது ஹியூமனும் சேம் தான், அந்த டாகும் சேம் தான். Okay, so it can't make a moral decision. So இங்கெல்லாம் humans in the touch server. What are the future pathways? So in a few years, we'll have started using quantum computing. So the future of computing, the quantum computing. Right now, the processing speed வந்து ரொம்ப low. So futureல போகும்போது quantum computing வந்தா, the quantum computing மூலம் நிறைய security issues improve ஆகும் when we use AI. Right, we can create a secure system that can learn on its own. So hackers hack பண்ணா அந்த hack மூலமா இது next time அவங்க hack பண்ணாம இருக்கிறது it will learn on its own. Okay, better medications create பண்ணலாம், as I said. Explainable AI, again, lack of transparency in Sonna. So we can create an AI that can actually give you a decision and it can explain why it came to that decision. Okay,
it can create accurate medical diagnosis. Okay, and even like we can improve the student preferences for education. So education improve பண்ணலாம். So like we can help students learn with specifics to their preferences. And we will, of course, the AI வளர வளர, we will always have a bigger concern for data privacy. Because for a better data model, AI model உருவாக்கணும்னா we need a lot of data. So data எடுத்து தான் ஆகணும், even if there are privacy concerns. So there will be more talks about privacy concerns in the future. Government order says we'll have like என்னென்ன data human அங்க எடுக்கலாம், லீகலா எடுக்கலாம் சொல்லி. Okay, now so we'll be working towards, so right now again, as I've said, we are currently at narrow AI. So இது வந்து basically AI pattern ஒரு data கொடுத்தா அது அந்த pattern மூலமா it will try to make up a decision. And then now we are working towards a general AI, an AI that can think on its own. Okay, so it can make smart decisions, it can think like a human. So in the Darwin theory, we came from a monkey, right? Monkey and evolved like human, and then we becoming a human. Now we are working towards having an AI governance. But so an interesting thing is, இப்போ நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்க யூனிவர்சிட்டியில், ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத்தாம்ப்டனுக்கு வந்து ஏஐ வந்து ஒரு புது ப்ரோக்ராம், ஸோ ரெஸ்பான்சிபிள் ஏஐன்னு சொல்லி அந்த ப்ரோக்ராமுக்கு 31 million pounds வந்து டொனேட் பண்ணியிருக்குது. த ரீசன் பீயிங், ஒரு ரெஸ்பான்சிபிளான ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு ஏஐ என்வாயரன்மெண்ட்டை கொண்டு வரதுக்கு, அந்த இது பெட்டர் ஹெல்த் கேர், பெட்டர் ஃபைனான்சியல் செக்யூரிட்டி கொண்டு வர்றதுக்கு, அதுகளுக்கு தேவையான ரெஸ்பான்சிபிளான ஏஐயை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர் கரண்ட்லி ஒர்க்கிங் இன் இட். ஓகே, ஸோ பேசிக்லி ஒரு பெட்டரான லைக் சேஃபான ஏஐயை கிரியேட் பண்ணி மக்களுக்கு கொடுக்குறது. ஸோ தட்ஸ் த கோர். So we have to create an AI which is responsible and can answer the decisions. But is this going to happen? Are we going to get ruled by AI? No one knows. And right now, AI can make a good decision without a human helping it. Right? Or null data or train panama, it can't make a good decision. So this unga lifetime la nadakka poradilla, in the lifetime la right now nadakka poradilla. So we'll have to wait for it to see enna nadakkum for the future la where we are going to go. And any questions? நன்றியா இசைப்பிரியன். உண்மையில் ஒரு குறுகின நேரத்தில் நீங்கள் அதன் ஆரம்பத்திலேருந்து அந்த செயற்பாடுகள் குறித்து உண்மையிலே இதை சொல்லுவாங்க தியரட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ஸ்ன்னு சொல்லி, இது வந்து கட்டாயம் தேவை அடிப்படை. அந்த விடயத்தில் அந்த தியரட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் படி வச்சு இருக்கிறீங்க. ஓகே, இந்த முதல் கேள்வியை நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. மேலே அன்றாடம் இப்போ நிறைய ஒவ்வொரு நாளும் வந்து ஏதோ ஒரு ஏஐ டூல் ஒன்றை வச்சுக்கொண்டு இது ஹியூமன் லைஃப்பில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி ஈவன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோ அல்லது நியூஸ் பேப்பர்ஸோ அல்லது ஈவன் எங்களோட சோஷியல் மீடியாஸ் அதுகளோட மக்கள்கிட்ட வந்து அறிமுகமாகி கொண்டிருக்கு. அதில் முக்கியமானது வந்து இந்த ChatGPT. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஹியூமன் லைஃப்பில் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் அந்த இந்த டூல்ஸுகளில் எது எங்களோட லைஃபுக்கு நல்ல பிரயோசனமாக இருக்குது அப்படியான டூல்ஸை கொஞ்சம் சொல்ல முடியுமா? So as you said, ChatGPT very useful. So இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்லாட்டி உங்களுக்கு ஜெனரலாக ஏதாவது ஒரு கொஸ்டின் இருந்ததுண்டா, ஸோ இஃப் யூ டிடன்ட் நோ இட், நீங்கள் அதை கேட்டிங்கன்னா யூ கேன் கிவ் யூ an answer. இல்லாட்டி இப்போ நீங்கள் ஒரு இமெயில் அனுப்ப போறீங்களா, அந்த இமெயில் வந்து if you don't know how to start எப்படி எழுத போறீங்கன்னா, அந்த இது எதுக்கு எழுத போறீங்கன்னு சொல்லி அதை சொன்னால் it will write you an email. ஓகே, ஸோ இதை வந்து இப்போ என்னென்னா ரோங்காமல் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர். ஸோ யூ கேன் ஹர்ட் அபவுட் இட். இப்போ யூனிவர்சிட்டியோ எக்ஸாம்ஸ்லையோ வந்து ஆன்லைன் எக்ஸாம்ஸ் இருந்தால் கொஸ்டினை காப்பி பண்ணி போட்டு அந்த ஆன்சரையும் ChatGPT கேட்டு அது போடுறாங்க. ஸோ அகைன் ரெஸ்பான்சிபிள் AI, நாங்கள் ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணால் தான் it will be a responsible AI. ஸோ இன்னும் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் தான் இப்போ ஸ்பீச்சிஃபைண்ட் ஒன்று இருக்குது. ஸோ ஸ்பீச்சிஃபைண்டா ஒரு PDF டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த PDF டாக்குமெண்ட்டை அது உங்களுக்கு அப்படியே ரீட் பண்ணி கொடுக்கும். இட் வில் ரீட் இட் அவுட் ஃபார் யூ. ஸோ நீங்கள் அந்த PDF நீங்களா பார்த்து வாசிக்கணும் இல்லை, யூ கேன் ப்ரோ ஆன் ஏர்போர்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டு யூ கேன் லைக் வாக். ஸோ தட்ஸ் வெரி யூஸ்ஃபுல்.
there are other AI. So for navigation, I think that was one. Specifically the names I can't remember right now, but there are a lot of different AI tools. Like there are millions of tools. இப்போ வந்து ஒன்று வீடியோ கிரியேட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் இவ்வளோத்துக்கும் இப்போ ரைட் நோ இப்போ லாஸ்ட் 2 to 3 yearsல வர எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லாம் இன்டெகிரேட்டட் ஏஐன்னு சொல்லி இருக்குது. ஏஐ சிப்ஸ் கொண்டு வர்றாங்க. ஸோ உள்ளேயே உங்களுக்கு வீடியோ கிரியேட் பண்றதுக்கு, மியூசிக் கிரியேட் பண்றதுக்கு, ஹெல்ப் பண்றதுக்குலாம் இன்டெகிரேட்டட் ஏஐன்னு சொல்லி இப்போ கம்ப்யூட்டர்ஸ்ல வருது. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் டூல்ஸ் கமிங் அவுட். Again, it comes down to the responsibility of the user to use it however they want. இதில் நீங்கள் அந்த குறிப்பிட்டபடியும் அந்த இப்போ எக்ஸாம் டைம்லேயும் அவங்க ஈவன் ChatGPT கேட்டு ஆன்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி இது காலங்காலமாகவே இந்த 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 டெக்னாலஜி தொழில்நுட்ப மட்டத்தில் இந்த இப்படியான பரீட்சைகள் அல்லது இப்படியான விடயங்கள் அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் அல்லது ரெகுலேஷன்ன்றதுக்குள்ள பிரச்சனைகள் வருது. ஆனால் அதுக்கான தீர்வுகளும் அவர்கள் கண்டுகொள்வார்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் இதில் பார்வையாளர் இருக்கிறீங்க, நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். உங்களுக்கான நேரம் இது. நீங்கள் கேள்வி கேட்குறா இல்லை நீங்கள் கையை ஹேண்ட் ரைஸ் அந்த இதை அதை போடலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சேட்லேயும் சொல்லலாம், கை உயர்த்தி காட்டலாம், கேள்வி கேட்கலாம். மற்றது இப்போ 2-3 நாளைக்கு முதல் கேள்விப்பட்டேன், உண்மையிலே இந்தியா வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு அவுட் சோர்ஸ், இந்த ஹோல் வேர்ல்டுக்கே அவுட் சோர்ஸ் ஆன ஒர்க்குகள், அது வந்து ஐடி சைட்லேயே அவுட் சோர்ஸ் ஒர்க் வந்து செய்கிறது மெயின் இந்தியா. அதுலேயும் இந்த தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். 4 நாளைக்கு முதல் அவையில் வந்து ஒரு ஏஐ ஆப் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும். இது வந்து மெடிக்கல் இதில் வந்து யூஸ் பண்ண போயிடும். அதாவது பேஷண்ட் ஆப் அண்ட் தி டாக்டர்ஸ் ஆப்னு சொல்லி இருக்கும். அது 2 இணைப்பு. அது இப்போ ஒரு பரிச்சாத்தமாக அவை வந்து நாட் பப்ளிக் அப்படியில் அதை வந்து அவன் குறிப்பிட்ட டெஸ்டிங் பர்பஸுக்காண்டி ஒரு பல்கலைக்கழக மட்டத்திலையும் மற்ற சில குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் பாதிக்கணும். அது இப்போ வடிவாக அழுத்தியே சொல்லி நம்ம என்னென்னு சொன்னால் அது இன்னொரு 2 இல்லை 3 வருஷத்துல வெளியிலே வந்துடும் என்று சொல்லணும். அதன்படி அந்த அந்த ஆப் என்ன செய்ய போன்னு சொன்னால் பேஷண்ட்டையும் ஆப் இருக்கும், டாக்டர்ஸ்டையும் ஆப் இருக்கும். அப்போ அவைக்குரிய அந்த ஈவன் என்ன விதமான டெஸ்ட்டுகளையும் வந்து ஏஐ இந்த டிசைனுகளே விட போயிடும். வேலை இந்த கேள்வி என்னன்னு சொன்னால் இந்த மருத்துவத்துறையில் இந்த ஏஐ வந்து என்ன மாதிரியா இந்த தாக்கம், இந்த கணக்க முடிவுகள் அதெல்லாம் வந்து உண்மையில ஒரு டாக்டரால் இருக்க வேண்டிய முடிவுகள் அதுல எல்லாம் இது ஏஐ இந்த தாக்கம் அது எங்கே போகுது உங்களோட நீங்கள் தெரிந்த அளவில் இல்லை நீங்கள் உங்களோட சப்ஜெக்ட் ஏரியாக்களை வந்திருந்தா அதை பற்றி சொல்லுங்க கொஞ்சம். ஸோ இது இப்போ பர்சனல் ஒப்பீனியன்ல சொல்ல வேண்டாம், வெரி யூஸ்ஃபுல். ஸோ ரைட் நவ் நேரோ ஏஐ இப்போ நாங்கள் ஜெனரல் ஏஐ அளவுக்கு போகல. ஏன்னா ஏஐ கான் மேக் இட்ஸ் ஓன் டிசிஷன். நாங்கள் கொடுக்குற பேட்டர்ன் மூலமாக தான் அது லேர்ன் பண்ணி டிசிஷன்ஸ் மேக் பண்ணோம். ஸோ இப்போ இந்த டூல் வந்து ரைட் நவ் இப்போ என்னென்னா அந்த ஏஐ மூலமாக அது கிரியேட் ஜெனரல் டிசிஷன். நீங்கள் கொடுக்குற சிம்டம்ஸை வச்சுக்கொண்டு ஜெனரலாக ஒரு டயக்னோசிஸ் வந்து கொடுக்கும். பட் அது வந்து கரெக்டான டயக்னோசிஸ் தான் சொல்லி இல்லை. ஸோ பேசிக்கலி சின்ன சின்ன வருத்தங்கள் வர்றது, ட்ரை காஃப்ஸ் அந்த இதுக்குன்னு சொல்லி இப்போ தேவையில்லாம டாக்டர்ஸ் டைம் வேஸ்ட் பண்றவங்க வந்து இதை யூஸ் பண்ணி தே கேன் சேவ் டைம் ஃபார் த டாக்டர்ஸ். ஓகே, அந்த டாக்டர்ஸ் வந்து முக்கியமா யாருக்கு ஹெல்ப் பண்ணுமோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அது இப்போ டாக்டர்ஸுக்கும் கையில் ஆப் இருக்கிறது. ஸோ ஐம் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவ் இட் ஒர்க்ஸ் ரைட் நவ், பட் ஐ அஸ்யூம் ஏஐ மூலமா டயக்னோசிஸ் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஒரு சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸுக்கு டிசீஸஸுக்கு they can treat themselves. So டாக்டருக்கு தான் போய் ஆகணும்னு சொல்லி இல்லை. and they also help with house finance, right? இப்போ உங்க போன்லயே டாக்டர் இருந்தா you don't have to go to a doctor and waste lots of money for a simple treatment or for a wrong diagnosis. So இது வந்து accurate ஒரு diagnosis கொடுக்கும், but it won't be as accurate as a doctor giving to you, because ஒரு டாக்டருக்கு emotionally think பண்ண தெரியும், morally think பண்ண தெரியும், and they can make a decision from their past decisions as well. பாஸ்ட்ல அவங்க கண்ணால பார்த்தது லேர்ன் பண்ணதை வச்சு வந்து கொடுக்கலாம். பார்வையாளர் இருந்து வேற கேள்வி வராதபடியா நானும் அடுத்த கேள்வியை கேட்கிறேன். கேட்கலாம் நீங்க கேள்விகள். இப்ப நீங்க இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த யூஎஸ்ல இருக்கிற போஸ்டன் டைனமிக்ஸ் என்று சொல்லி அவையெல்லாம் இந்த கூடுதலான மெஷின்ஸ் கொஞ்சம் ஏஐ ரிலேட்டட் மெஷின்ஸ் கொஞ்சம் செய்து கொண்டிருக்கிறோம். கனகாலமாக மோர் தேன் 25 இயர்ஸாகவே இந்த ஹிஸ்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன். கூடுதலாக அமேசான் அப்படியான அமேசான் அவைகளுக்கு ஈவன் டெஸ்ட்ல அவைகளுக்கான அந்த பேஸ் மாடல்ஸ் எல்லாம் வந்து அவையெல்லாம் செய்யணும். அதுலேயும் அவை வந்து ஆல்மோஸ்ட் அந்த
ஹியூமனாட்டிக் ரோபோட் தான் அந்த அல்டிமேட் எய்மாக இருக்குது. அதை பற்றியா கேள்விப்பட்டீங்களா? அந்த ஹியூமனாய்ட் அந்த அந்த ரோபோட் அந்த அதை பற்றின உங்களோட கருத்து இருந்தால் சொல்லுங்க. ஸோ அவ்வளோத்துக்கு நான் கேள்விப்பட்டதில்லை. பட் ரிகார்டிங் ரோபோட்டிக்ஸ் வந்து ஒரு பெரிய டாபிக் ஏஐல. பீங் ஏபிள் டு கிரியேட் ரோபோட் தட் கேன் திங்க், உங்க வேலையில ஆட்டோமேட் பண்றது வந்து இட்ஸ் a big ட்ரீம் ஃபார் எவ்ரி ஒன். அப்படி வந்ததுண்டா இட் கேன் ஆக்சுவலி ரெடியூஸ் த ஜாப்ஸ் ஃபார் லேபர். ஸோ மேனுவல் லேபர்னு சொல்லி பண்ற ஜாப்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி வில் கிரியேட் நியூ ஜாப்ஸ் ஃபார் லைக் இப்போ அந்த ரோபோட்ஸை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு மெயின்டைனிங் ஆஃபீஸர்ஸ் சொல்லி தேவை வேண்டி வரும். இல்லாட்டி அந்த ரோபோட்ஸுக்கு சில இதுகள் வந்து அவங்க தப்பா பண்ணா ரோபோட்ஸை வந்து அகெயின் ரிவார்ட் ட்ரீட்மெண்ட் சொல்லி நாங்கள் சொல்றோம். இப்போ ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் மெத்தட்னு சொல்லி, ஸோ நாங்கள் ரிவார்ட் கொடுக்குறதுல பனிஷ்மெண்ட் கொடுக்குறது, we can help it AI train to learn how to do a better job, right? So again, robotics வந்து ஒரு it's a big dream for everyone right now in the like the robotics-க்குள்ள இருக்கிறனால it's a big dream and I really hope I can see it in my life. ஓகே, என்னோட நிறைய கேள்வி இருக்கு. நான் பிறகு இந்த கேள்வி தான். குணா, நீங்கள் கேள்வி கேட்போம்னு சொன்னீங்க. குணா, நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கிடந்தோம். குணா, ஹலோ, சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. வடிவா வழங்கப்படுது நீங்கள் ஏஐ இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஃபார் த எவ்ரி ஏரியா, இல்லை ஹவு த இஸ் கோயிங் டு இன்ஃப்ளூயன்ஸ் அவர் லைஃப் அண்ட் எக்ஸெட்ரா. இந்த கேள்வி என்னென்னா, ஏஐக்கு பொலிசிங் பொடி ஒன்று இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபினான்ஷியல் சர்வீஸ் அத்தாரிட்டி என்ற ஒரு ஃபினான்ஷியல் மேட்டருக்கு ஒரு பொலிசிங் அத்தாரிட்டி ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஏஐயில் டெவலப் பண்ணுற ப்ராடக்ட்ஸோ ஏரியா அதுக்கு ஒரு பொலிசிங் ஒரு ரெகுலேட்டட் பொடி ஒன்று இதை லுக் ஆஃப்டர் பண்ணி கொண்டு இருக்குது. பிள்ளையான டிரெக்ஷனோ அன்வான்ட் டிரெக்ஷனோ இல்லை இதை கொண்டு போகாமல் இட் இஸ் இன் த ரைட் direction for the public and services and etc. Okay. So regarding this, I'm not 100% sure. So I'm sorry, but so computer science க்கு வந்து நிறைய societies இருக்குது. So we have like the British Computer Science Society. அதுக்கெல்லாம் இருக்கு. So they also help with regulating these. So right now mostly இப்போ கவர்மெண்ட் தான் இப்போ மோஸ்ட்லி ரெகுலைஸ் பண்றது. ஃப்ரம் வாட் ஐ நோ, கவர்மெண்ட் அண்ட் இந்த சொசைட்டிஸ் தான் இந்த ஏஐல வந்து இப்போ ரீசர்ச்சர்ஸ் வந்து வெளியில வந்தோடனே அது மூலமா லைக் சில ரூல்ஸ் அந்த இதுகள் மூலமா ரெகுலைஸ் பண்ணோம். எனக்கு தெரிஞ்ச ஆன்சரை சொல்றேன் நான். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் டைம் அது நல்ல கேள்வி தானே. அது அந்த யார் இதை ரெகுலேட் பண்றது, அதாவது இந்த ஏஐ டெவலப்மெண்ட் அது இந்த எதிர்கால திட்டங்களை பற்றி யார் ரெகுலேட் பண்றது? ஏனென்றால் இது கணக்க இது சம்பந்தமான கேள்விகள், பயப்படக்கூடிய விடயங்கள் எல்லாம் கனவே பயந்துருந்தது. அதில் முக்கியமாக இவர் ஈலன் மஸ்கும் வந்து அதில் முக்கியமான கருத்துகள் சொல்லியிருந்தார். அவற்றை கருத்து சொன்ன அப்புறம் அதில் பல கேள்விகள் வந்தது. உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்க இந்த ஓப்பன் ஏஐ என்று சொல்லி அந்த ஃபவுண்டேஷன் வந்து ஈலன் மஸ்கும் அந்த முக்கியமான கனவே சேர்ந்து போட்ட ஒரு ஃபவுண்டேஷன் தான். அது இன்னொரு ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் இந்த ChatGPT. உண்மையிலே அது ஒரு பிரச்சனை தான். அந்த யார் ரெகுலேட் பண்றது, கட்டாயம் ரெகுலேட் பண்ண வேண்டிய விடயம். ஈவன் இந்த கேள்விகள் வந்து ஒரு ஆகலும் ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வந்து ஆக்க சொல்லிச்சுன்னா இது வந்து எல்லாம் ஒரு நியூக்ளியர் பொம்முக்கு சமமான, இது நியூக்ளியரை ஹேண்டில் பண்றது சமமானது இந்த ஏஐ டெக்னாலஜி. அப்போ கட்டாயம் வந்து சரியான ஒரு உலக ரீதியாக ஒரு ரெகுலேட்டட் பொடி ஒன்று வச்சு அதை ரெகுலேட் பண்ணணும்னு சொல்லி இப்போ அதில் முதன்முறையாக இந்த நான் நினைக்கிறேன் ஒரு 3-4 மாதத்துக்கு முதல் நீங்கள் முக்கியமாக ஐக்கிய ராஜ்யத்தில் தான் அது அந்த ரெகுலேட்டட் பொடியோட ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஒன்று நடந்தேன் நினைக்கிறேன். அதில் டீட்டெயில் இப்போ கையில் இல்லை, நடந்திருக்குது. ஆனால் அது சம்மந்தமான கட்டாயம் வேலைகள் எல்லாரும் போய் கொண்டிருக்கணும். இப்போ வரைக்கும் அந்த வெல் ஆர்கனைஸ்டான ஒரு ரெகுலேட்டட் பொடி இல்லை. ஆனால் அந்தந்த நாடுகளில் சொன்ன மாதிரி அந்தந்த நாடுகளில் கவர்மெண்ட்டுகள்லாம் அதில் பார்த்து கட்டுப்படுத்தி கொண்டு வரையணும். ஆனால் கூடிய விரைவில் அது ஒரு உலகளாவிய ரீதியிலே ஒரு ரெகுலேட்டட் பொடி வருமானு நினைக்கிறோம். வேற யாரும் உங்களுக்கு கேள்வி இருந்தா சொல்லுங்க. சாரி, ஜஸ்ட் இன்ட்ரூட். இப்போ நீங்க சொன்னதுல இருந்து என்னன்னா, இப்போ நீங்க சொன்னது கரெக்ட் தான். லைக் ஏஐ வந்து ரெகுலைஸ் பண்றது இஸ் வெரி ஹார்ட். ஏஐ நீங்க வந்து ஒரு ஹியூமன் சொல்லி நீங்க கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் ரைட் நவ், பிகாஸ் இட் கேன் மேக் எனி டிசிஷன்ஸ். ஸோ அந்த ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரதுக்கு again it's going to take a few more years, I guess. A lot more rules. And அதுக்குள்ள அந்த lot more rules வர்றதுக்குள்ளேயும் we will have a bigger boom of AI. So
again, it's going to be have to be the users நீங்க resource use பண்றாங்க. And again, it's an age of information right now. So information தான் again like a nuke. It's like a nuke right now. ஓகே, வேற யாரும் நீங்க கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். இல்லை சாட்டில் ஒரு கேள்வியா பாருங்க. இசைப்பிரியின் சாட்டில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. Rajkumar, sentiment analysis making good progress. Then when will Tamils will get the equality in Sri Lanka? Is anyone or any uni is working piece? So as I said, computers வந்து இப்ப கொடுக்கிற டேட்டா மூலமா தான் they can make a decision. They can't make a decision on their own. Okay, so humans மாதிரி யோசிச்சு it can't make a decision. So I don't know ஏதாவது uni ஒர்க் பண்ணி கொண்டிருக்குதான்னு சொல்லி I'm not sure. They might be in secret. But அவங்க யூஸ் பண்ற டேட்டா வந்து இப்போ பயஸ்டா இருந்தாலும் ஃபேர் இல்லாம இருந்தாலும் then again ஒரு regulating model you can tell it that the AI model is wrong. ஸோ அந்த மாடல் வந்து ஒழுங்கா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்கள் கொடுக்குற டேட்டா பொறுத்து தான் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் படி என்ன பார்த்தோன்னா இப்போ சென்டிமெண்ட் அனாலிசிஸ்லாம் இப்போ ஜஸ்ட் நீங்கள் கொடுக்குற டெக்ஸ்ட்ல வந்து இருக்கிற சென்டிமெண்ட்டை தனியாக தான் சொல்லும். ஓ இட் வில் ஆல்சோ டெல் லைக் ஃபேஸ்ல இருக்க சென்டிமெண்ட்ஸ் இமோஷன்ஸ் அதுகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஐ கான்ட் மேக் a decision on its own. Unfortunately right now I'm not sure. ஓகே, இதில் இன்னொரு ஆள் அனான்னு சொல்லி அனான்ற ஒரு ஆள் கேள்வி ஒன்றில் அவர் மெசேஜ் போட்டிருக்காரு. ஓகே, யூ presented well, thank you for that. Even I start in the middle, I was able to follow the rest of your information. Can you tell any AI tools where we can use computer and mobile and get familiar easily? சொல்லுங்க ஐசப்பிரியன். என்ன like you mean to learn about AI இல்லாட்டி அந்த அவர் வந்து ஏதாவது few tools வந்து சொல்றான்னு நினைக்கிறேன். where we can use it in a computer and mobile, get familiar easily. அவர் நான் நினைக்கிறேன் டெய்லி லைஃப்ல வந்து பார்க்கறதுக்கு AI tools எல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணி சொல்றேன்னு நினைக்கிறேன். again a good starting point வந்து ChatGPT. அவங்க இன்டர்ஃபேஸ் ரொம்ப ஈஸி and all you need to do is like ask questions to the AI. அது தெரிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். and if அவங்க கொடுக்குற ஆன்சர் தப்பா இருந்தா you can also teach that AI that the answer is wrong. Okay, so அதை வந்து ஸ்டார்டிங் பாயிண்டா யூஸ் பண்ணி you can learn about stuff like அப்படி two different tools இருக்குது. another thing is Siri and Alexa அதுகளும் AI தான். ஸோ நீங்க டெய்லி லைஃப்ல நீங்க யூஸ் பண்ணுங்க. ஐபோன் இருந்தா இல்லாட்டி அமேசான் அலெக்ஸா இருந்தா நீங்க லைக் யூ கேன் ஆஸ்க் இட் கொஸ்டின்ஸ், ரைட்? யூ கேன் ஆஸ்க் இட் லைக் வாட் த வெதர் இஸ் அவுட் சைட் ரைட் நவ். சொல்லணும் லைக் என்ன வெதர்னு சொல்லி லைக் யூ வில் கிவ் யூ ஆக்யூரேட் டீடைல்ஸ் அபவுட் இட். அண்ட் தீஸ் ஆர் ஆல் AIs you can use on your computer and mobile. நன்றியா. இதில் வேறு ஆட் பண்ணுறேன்னு சொன்னால் இசைப்பிரியன் சொன்ன மாதிரி அது ஓகே. மற்றது உண்மையில இந்த சர்ச் என்ஜின்ஸ் வந்து ஈவன் கூகுள் சர்ச் அதெல்லாம் இன்டெகிரேட் உங்களை பார்க்க ஜஸ்ட் ஒரு சுமார் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி தான் தெரியும். ஆனால் அதன் பின்னாலே இன்டெகிரேட்டட் சிஸ்டம்ஸ் எல்லாம் மோஸ்ட் வந்து AI இன்டெகிரேட்டட். அப்போ அது வந்து நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து கடகண்டு உங்களை பற்றியே படிக்கும். நீங்கள் என்னத்தை கேட்க வலிக்கிறீங்கன்னு சொல்லி வெரி ஸ்மார்ட். அப்போ அதையே நீங்கள் சரியான வழியில் பாவிச்சிங்கன்னு சொன்னால் அதே ஒரு AI டூல் மாதிரி தான். அதாவது நாங்கள் எல்லாரும் இப்போ கனகாலமாக கூகுள் சர்ச் என்ஜினை தான் பார்க்குறோம். பிங்க்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க நினைக்கிறேன். மைக்ரோசாஃப்ட் பிங் வந்து என்ன அட்வான்டேஜ்னு சொன்னால் அவங்களோட வந்து அப் டு டேட் இப்போ இருக்கிற வரைக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதில் தரும். இப்போ ஈவன் ஆஃப்கோர்ஸ் கூகுளும் தருது. இந்த ChatGPT வந்து லிமிடேஷன்ஸ் வந்து அவங்க 2021 செப்டம்பர் அந்த டேட் ஒன்று வச்சுக்கிறேன். அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் பண்ணிடுவோம். அந்த டேட் வந்து அப் டு டேட்டாக இன்றைக்கு வரைக்கும் உள்ள இன்ஃபர்மேஷனை வச்சுக்கொண்டு அந்த டூல் வந்து வேலை செய்யலை. இது இப்போ பிங்கெல்லாம் நான் பார்த்தேன் நிறைய அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷன்ஸோட வருது. ஈவன் அது ப்ரௌசரோடய இன்டெகிரேட் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் அதுக்குன்னு சொல்லி தனியாக இப்போ ChatGPT மாதிரி ஒரு ஆப்பையே நீ உணர்ந்து போடணும் முடியல. அது அந்த சர்ச் என்ஜின்லேயே நீங்கள் பிங்கிலேயே போய் தேடி நீங்கள் நம்மளோட விஷயத்த அதை வந்து இந்த ChatGPTயில் கொடுக்குற அவ்வளோ விஷயம் அதுக்குள்ளே வருது. இப்போ என்னென்னா நாங்கள் எல்லாரும் கூகுளோடையே பழகிட்டோம். இப்போ
பிங்ன்றது வந்து மைக்ரோசாஃப்ட் ஒரு ப்ராடக்ட். அப்போ மைக்ரோசாஃப்ட் இஸ் a very huge company லைக் கூகுள் மாதிரி. அவங்க வந்து என்னென்னா இதை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றக்காண்டியே நிறைய விஷயங்கள் அதில் போட்டுருக்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்க அதையும் வந்து. இப்போ கூகுளும் ஒரு தனிப்பட்ட ஏஐ ஒன்று கிரியேட் பண்ணி கொண்டிருக்காங்க, லைக் ChatGPT. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பிங் மாதிரி கூகுள் சர்ச் இன்ஜினோட இன்டெகிரேட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ எனி ரியல் லைஃப் கொஸ்டின்ஸ் ஏதாவது உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ChatGPT கேட்குற மாதிரி அவங்கள்ட்டையும் கேட்கலாம். பட் ஐ திங்க் கூகுள் பாட் அதை சொல்றீங்களா? Yeah, that's the one. But so that's going to be more accurate than Bing. And Google தானே நாங்க எல்லாரும் யூஸ் பண்றாங்க. So you will have more data. எவ்வளவுக்கு டேட்டா இருக்குதோ அவ்வளவுக்கு அக்யூரேட்டா இருக்கும். சில விஷயங்களை தான் இப்போ நீங்கள் ஆரம்பத்திலேயே அந்த மெஷின் லேர்னிங்ன்றதுல அந்த ஒரு டயக்ராம் எல்லாம் போட்டு காட்டினீங்க. எல்லா விஷயமும் வந்து உண்மையிலே இது ஒரு மெஷின் தான். அதை நாங்கள் ட்ரெயின் பண்றது ஹியூமன் தான். இப்போ ஹியூமன்லேருந்து தான் அதெல்லாம் படிச்சு கொடுது. சரியா? எங்கள்ட்ட இருந்து கொடுக்குற விஷயத்த படிச்சு தான் அதுக்கு பிறகு அது ஃபாஸ்டாகவும் என்ன சொல்றது ஃபாஸ்டாகவும் எஃபெக்டிவாகவும் வேலை செய்யறதான் இந்த ஏஐ வந்து. உண்மையிலேயே அது எல்லாரும் நம்பினம் வந்து தெரியாது. எந்த காலத்திலையும் அது வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸை வந்து பீட் பண்ணான்னு சொல்லி அது ஸ்டில் கொஸ்டின் மார்க் தான். அது என்னடா ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் சொல்றது வேறு. ஆனால் அது இந்த ஸ்பீடுன்றது அந்த டிசிஷன் மேக்கிங் டைமில் குறிப்பிட்ட டிசிஷன் எடுக்கிறது, கம்ப்ளெக்சிட்டியை டக்குன்னு செய்யறது வந்து மெஷின் வந்து அது மெஷின் ஸ்பீடை வந்து கம்பேர் பண்ணிடலாது. ஸோ அதுதான் அந்த த்ரெட்னிங் பாயிண்ட் ஹியூமன் சேலஞ்ச் பண்றது. So yeah, that is the big question. If humans, we can think, we can make decisions morally, immorally, emotions we can make decisions. But a computer and the processing speed வந்து brain oda fast. Even the supercomputer, like இப்ப real life இருக்க supercomputers இது brain oda இது பல மடங்கு fast இருந்தா நீ வர போற quantum computers 10-16 super computersக்கு சமம். They be even faster. So right now, yes, an AI வந்து நாங்க கண்ட்ரோல் பண்ணலாம். பட் ஃபியூச்சர்ல லைக் say in 200 or 300 years, we don't know. எவ்வளவுக்கு எங்களுக்கு பிரெயினை பற்றி தெரியுமா அவ்வளவுக்கு AI will improve. அதான் அந்த பாயிண்ட்ல இந்த ரெகுலேஷன்ன்ற மேட்டர் வருது. உண்மையில இந்த ரெகுலேஷன்ன்றது வந்து ஒரு அந்த பொடி வந்து உண்மையிலே ஒனஸ்டான ஒரு பொடியாம இருக்கணும். இப்ப வரைக்கும் இப்ப உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுப்போம். இப்போ இந்த நியூக்ளியர் ஸ்டப் வந்து நியூக்ளியர் சம்பந்தமான அணு ஆராய்ச்சியோ அல்லது அணு ஆயுதம் சம்பந்தமான உலக நாட்டில் இருக்கிற அந்த கண்ட்ரோல் என்ன மாதிரி இப்ப வரைக்கும் இருக்குதோ அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான இது கட்டாயம் இதுக்கு வரும். இல்லைன்னு சொன்ன அந்த ஒரு கைடன்ஸ்ல போற டெவலப்மெண்ட் தான் ஹியூமனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை விட்டு போட்டு ஒவ்வொரு நாடுகளும் வந்து தங்களோட தேவைகளுக்கும் தங்களோட அட்வான்ஸ்மெண்ட்டுக்கும் அதை ஏஐயை கொண்டு புஷ் பண்ணிக்கணும்னு சொன்னா அது கட்டாயம் என்ன பொறுத்தல ஒரு வருங்காலத்துல மனித இனத்துக்கு ஒரு இதான விஷயமா தான் இருக்கும். இதுல ஒரு ஆள் அதை கேள்வியும் தந்திருக்கிறாரு லிங்கம் என்று சொல்லி. தேங்க்யூ பிரியன் அண்ட் லோகா ஃபார் திஸ் இன்ஃபர்மேஷன் செஷன் அண்ட் ஒன் ஏஐ ஃபார் ஹியூமன்ஸ். வேர் வில் திஸ் எண்ட் என்று ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கிறார். ஐ மீன் எண்ட் இன் திஸ் வேர்ல்டு. பயம் இருக்குதுதான், பயம் இருக்குதுதான். அதான் சொல்றோம், இந்த ரெகுலேஷன் வந்து செய்யணும். ஆனா உண்மையில மக்களும் விட கவர்மெண்ட் இதில் தீவிரமா சிந்திப்பார்கள். அதுவும் முக்கியமாக இந்த வல்லரசு நாடுகள் என்று சொல்லி அமெரிக்கா இருக்கிற இந்த நாடுகள் எல்லாம் கட்டாயம் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் ஒரு டெக்னாலஜி நான் டெவலப் பண்ணா எனக்கு என்ன போல இன்னொரு டெவலப் பண்ணுவான்னு தெரியும். அது நாங்கள் கணக்குள்ளால அணு ஆயுத இதுக்குள்ளேயே நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். அதுண்ட அழிவுகளையும் சந்திச்சிட்டோம். அதுண்ட த்ரெட் அதை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அதால இந்த வல்லரசு நாடுகள் இந்த விடயத்துல கட்டாயம், அதாவது நாங்க நினைக்கிற மாதிரி இல்லை, மிகவும் ஆழமா இதை பற்றி யோசிப்பாருன்னு நம்புறோம். மக்கள் இதை பற்றி கணக்க பொறிவண்ண தேவையில்லைன்னு நம்புறேன். என்ன நினைக்கிறீங்க இசைப்பிரியன்? Yeah, so again, ஒரு பாலிசி கொண்டு வந்தாலும் லைக் இது it will be like யார்கிட்ட பவர் இருக்குதோ அவங்க தான் இதை கண்ட்ரோல் பண்ண போறாங்க. இந்த பாலிசி டெசிஷன்ஸ் பொலிட்டிக்ஸுக்குள்ள இது வராம இருந்தா it will be better. So like take a nuke. So nuke வந்து ஒவ்வொரு நாடும் வந்து டிஃப்ரெண்ட் டிசிஷன்ஸ் வந்து மேக் பண்ணலாம் அந்த nuke யூஸ் பண்றதுக்கு. They can use a nuke like Hiroshima, Nagasaki bombingலாம். So they can make a decision to bomb that. So just like that, AI வந்து it's a tool. அந்த டூலை வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ற ரைட் நவ் எப்படி யூஸ் பண்ண போறதுல இருக்கு. பிகாஸ் ரைட் நவ் AI இஸ் an infant. ஒரு infant மாதிரி தான் AI. ஒரு like maybe ஒரு 200-300 yearsல it will be like a grown up teenager. And then it will become a mature human being. So
just depends on how we use it. நன்றி. ஞானேந்திரன், நீங்கள் கையெழுத்துறீங்க, உங்களுக்கு கேள்விக்கலாம். இப்போ இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் இதில் கூட இன்வால்வ் ஆக வேணுமா? ஏனென்றால் இப்போ போகிற போக்கில் ஓகே ஓல்டர் ஜெனரேஷன் ஃபைன், இப்போ யங்கர் ஜெனரேஷன் சொல்லிக்கல இப்போ grade 10, 9, 11 GCSE படிக்கிறார்கள் எல்லாம் do they have to get more knowledge in the AI? Because இப்போ தான் அது கிராஜுவேட்டில் போனாலும் அவன் காலம் வரைக்கும் அது it will be actually அவையில் வழி நடத்துகிற ஒரு இதாக தான் இருக்க போகுது. அதுக்கு அவையில் இப்போவே தங்களை எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய கட்டமான்னு கேட்குறேன். Thank you. That's a very good question. Yeah, கண்டிப்பா பண்ணித்தான் ஆகணும். Because take example like the last era நீங்க பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டர் வந்தோடனே கம்ப்யூட்டர் அப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி we needed to learn it, right? So அதே மாதிரி தான் ஒரு ஏஐ வந்தா அந்த ஏஐ எப்படி ரெஸ்பான்சிபிளா நீங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஐ திங்க் இப்பயே ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்கூல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுகள்ல இப்போ எங்களுக்கு நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்களுக்கு we didn't know about AI. எங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லி தந்தா it was just a little bit of programming, ஹார்ட்வேர் அந்த மாதிரி வேலை செய்ய சொல்லி. பட் இப்பயே GCSEலாம் லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாபிக்ஸ்ல வந்து ஏஐ பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ they are making awareness because AI வந்து இப்போ again as I said, it's the next era. So we need to know at least the basic information, because வேலை போயிடுச்சுன்னா then you need to know the basic information. Then from that நீங்க learn பண்ணி you can get a job in that. Okay, thank you. நன்றி. அந்த கேள்வியில நானும் கொஞ்சம் ஆட் பண்ண யோசிக்கிறேன். உண்மையில கட்டாயம் அந்த பிள்ளைகளுக்கு, அதாவது இப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு அவை ஆட்டோமேட்டிக்காகவே அவை இந்த இன்ட்ரெஸ்டாக வருமானு நினைக்கிறேன். ஆனால் அப்படி பிட்டாரும் அதில் கொஞ்சம் அவையில ஈடுபடுத்தணும். என்னென்னு சொன்னால் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன், இந்த ஜாப் மார்க்கெட்ஸ் வந்து அதுவும் இப்போ ஒரு நியூஸ் வந்து கணக்கு சர்க்குலேட் பண்ண நியர் ஒரு மாதத்துக்கு முதல் ஒரு யூஎஸ் கம்பெனி வந்து அது இந்த அவுட் சோர்ஸ் கம்பெனி இந்தியாவில் இருக்குது. அப்போ அந்த ஸ்டாஃப் வந்து லிட்ரலி 90% ஆஃப் த ஸ்டாஃப் வந்து அவ்வளோ வேலையும் வந்து பாய பண்ணிட்டாங்க, வேலையிலேருந்து நிப்பாட்டிருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் they developed the AI tool for support that service and so on. அப்போ அது பெரிய ஷாக்கிங் நியூஸ். 90% தான் நியர்லி more than 100 இன்னும் அவங்களோட ஸ்டாஃப்ஸ் வந்து. அப்போ அது வந்து பார்த்தால் ஒரு 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 நாள்லயே இந்த இப்படி நடக்குதுன்னு சொன்னால் அப்போ எல்லாம் ஏஐயை பார்த்தோன்னா பயப்படணும். அப்போ என்ன இங்கே பார்க்கணும்னு சொன்னால் இப்போ எதிர்காலத்தில் ஒரு தொழில்முறை எல்லாரும் வந்து ஒரு தொழில் நோக்கி தான் படிக்கிறது. அப்போ அதில் வந்து இந்த நாலேஜ்களும் இருக்கணும். இப்போ இதோட சேர்ந்த அறிவோட போய் ஒரு தொழில், அது இன்ஜினியரிங்காக இருக்கலாம், மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கலாம், ஃபைனான்ஸ், எக்கனாமிக்ஸ் என்ன இருக்கலாம். அதில் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏஐயில் என்னென்ன இருக்கோ அதோட சேர்ந்து அந்த அறிவோட போகிறது தான் அந்த எதிர்காலத்துக்கு நல்லா இருக்கும். இப்போ தனியாக இன்னொரு ஆளை போய் வேலை செய்கிறேன் இல்லை, என்டர்பிரினர்ஷிப்னு சொல்லுவாங்க, தொழில் முனைவன்னு சொல்லி. இப்போ நீங்களாவே வருங்காலத்தில் அந்த பிள்ளைகள் தாங்களாவே ஒரு தொழிலோ ஏதாவது ஒன்றுக்கு இறங்குறதுக்கும் இந்த டெக்னாலஜியை வந்து எப்படி யூஸ் பண்ண தெரிகிறாக்கெல்லாம் இதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு மோர் சான்ஸ். அப்போ அதில் ஆரம்பத்துலேருந்து அந்த அறிவு அந்த பிள்ளைகளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வர நல்ல விடயம். வேறு யாரும் கேள்வி கேட்கறா கேட்கலாம். வேறு இதில் ஒரு அவேர்னஸையும் வந்து சொல்லணும் உங்களுக்கு. வளமையாக நாங்கள் எங்களோட ஒரு ஐடி செஷன் கொஞ்ச நாள் சேர்ந்துருந்தோம். நாங்கள் நியர்லி 11-12 செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். ஐடி ஃபண்டமெண்டல்ஸ் என்று சொல்லி நாங்கள் இதுக்களால் எங்களோட இந்த நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன் போகிறவங்களால் அதுக்களால் எங்களோட ஐடி ஃபண்டமெண்டல்ஸ்ன்னு சொல்லி கணக்கு விஷயங்கள் சொன்னாங்க. அப்போ அதில் ஒரு செஷன் வந்து இந்த அவேர்னஸை பற்றின்னு சொன்னாங்க. இணையத்தில் வந்து எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறான்னு சொல்லி, அதாவது பேசிக்கான இதுகள். அப்போ இதில் வந்து அதான் ஸ்டில் இந்த சர்ச் என்ஜின்ஸ் வந்து அதில் வந்து நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் போடுறீங்களோ அது வந்து உங்களை தான் ஸ்டடி பண்ணி கொண்டு இருக்கும். அப்போ நீங்கள் சிலையும் பார்த்துருப்பீங்க, அந்த நீங்கள் என்னத்தை தேடுறீங்களோ அது ரிலேட்டடான ஆட்ஸ்கள்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஈவன் என்னத்தில் நீங்கள் இப்போ ஒரு யூடியூப்பில் போய் நீங்கள் போய் ஒரு விஷயத்தை தேடுறீங்க, என்னது பார்க்க போகிறீங்கன்னா அப்புறம் பார்த்த சைட்டில் பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான வீடியோஸ் தான் கணக்காக வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கல நீங்கள் ஆச்சரியமாக இருக்கும். அதில் ஆச்சரியப்படுறது ஒன்றும் இல்லை, பின்னால் இதெல்லாம் வேலை செய்யுது. அது இன்னும் முந்தியும் இருந்தது தான். இதுகள் வந்து இப்போ குக்கீஸ் அதெல்லாம் சொல்லி எஸ்இஓன்னு சொல்லுவாங்க, அதுகள்லேருந்து வருது. இப்போ இந்த ஏஐ வந்து வெல் ஸ்மார்ட். அப்போ என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அதுலேருந்து உங்களை வந்து ஸ்டடி பண்ணும். இந்த சிஸ்டம் ஸ்டடி பண்ணி போட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்தை மாத்திரமும் அதில் காட்டிக்கொண்டே போகும். அப்போ அதுகளில் கவனமாக இருங்க.
அது நல்ல விஷயம்தான். ஆனால் என்னதான் இருந்தாலும் இது வந்து கொமர்ஷியலைஸ்டு வேர்ல்டு. அப்போ உங்களுக்கு என்ன தேவையான அதை ஸ்டடி பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொண்டதை காட்டி ஒரு பயஸ்டான சாமானை உங்களுக்கு வாங்க பண்ணும். அது ஈவன் அமேசானாகவும் இருக்கலாம், அது என்னவாகவும் இருக்கலாம். ஸோ அதை ஒன்றை கவனிச்சு கொடுங்க. நீங்கள் சிலாக்கள் என்ன செய்யணும் சொன்னால் அந்த டைமில் போய் ஒரு டைம் வந்து அந்த குக்கீஸ் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுவேணும். ஏன்னு சொன்னால் இப்போ நான் அதை செய்யறேன் ஒரு டைம் என்னென்னு சொன்னால் இப்போ இந்த ஹிஸ்ட்ரியலை பேஸ் பண்ணி தான் இந்த இது எந்த ஹிஸ்ட்ரியில் பேஸ் பண்ணி தானே நான் என்ன இவ்வளோ தேடினோ என்ன செய்தனோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த சர்ச் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கும். அப்போ அது ஒவ்வொரு ஆக்களையும் பொறுத்தது. நீங்கள் உங்களோட அது கட்டாயம் தேவைன்னா வச்சுக்கொள்ளுங்க. நான் இதை பற்றி தெரிஞ்சிருக்கோம். இல்லை வேறு யாரும் கேள்வியே இருக்க? நாங்கள் நேரம் 9 மணி ஆயிட்டுது. நாங்கள் நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். வேறு யாரும் கேள்வி இருந்தால் கேளுங்க, கையெழுத்தலாம். வேற என்ன இசைப்பிரியன் உங்களுக்கு ஏதாவது சொல்ல இருக்கா? வேற ஏதாவது? Not really, but again நீங்க லாஸ்ட் அந்த AI லெவரேஜ் பண்றதை பற்றி நீங்க பேசினது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். AI எப்படி ஒழுங்கா ப்ராப்பரா லெவரேஜ் பண்றதுன்னு சொல்லி லேர்ன் பண்ணீங்கன்னா ஈஸியா ஃபயர் பண்ண மாட்டாங்க. அகைன் எம்ப்ளாயர்ஸுக்கு வந்து they need money. The only concern is for money, not for you. So basic knowledge இருந்து எப்படி லெவரேஜ் பண்ண முடிஞ்சா we'll have a great life moving forwards. ஓகே, நன்றி. ஓகே, நன்றி. இன்றைய அறிவியல் தகவல் அரங்கம் உண்மையில் ஒரு பயனுள்ள அரங்கமாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். நாங்கள் இத்தோடு இதை முடித்துக் கொள்வோம். என்ற வேறு கேள்விகள் இல்லாமல் இருக்கிறபடியால் நாங்கள் முடித்துக் கொள்வோம். இசைப்பிரியனுக்கு நன்றி. ஒரு அதாவது குறுகிய காலத்தில் இவர் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தவர். நாங்கள் மேலும் வேறு செஷன் ஏஐ பற்றினது வந்து ஒரு பெரிய ஒரு கடலான விடயம். வருங்காலத்திலேயும் நாங்கள் வேறு செஷன்கள் செய்வோம். குறிப்பாக நீங்கள் குவாண்டம் கம்ப்யூட்டரை பற்றி அப்போ சொன்ன நீங்கள் அதை பற்றின ஒரு செஷன் உங்களால் செய்யணும்னாலும் ஃபியூச்சரில் வந்து செய்யலாம். அதையும் கேட்டுக்கொள்கிறோம். மறுபடியும் இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நாங்கள் வார வெள்ளிக்கிழமை இன்னும் ஒரு தலைப்போடு சந்திப்போம். நன்றி இசைப்பிரியன். நன்றி எல்லாருக்கும். நன்றி.